டேய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? இப்போதைக்கு நீ சாவடி. டேய் என்னடா என்னடா என்ன அடிக்க வரியா? அடிடா வா வா அடி அடி வா வா. ஓ எவ்வளோ தைரியமா? டேய் என்னை அடிக்கிற சாவே. அது எப்படியாவது நம்ம இந்த மனுஷங்களை இதை பண்ணிடணும். காட் பிளஸ் யூ மாமே. இப்போ நம்ம இது போகிறோம். எப்படியோ காசை நம்ம திருடியாச்சு. இந்த விஷயம் மட்டும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவள் இந்த காசை போடி வச்சுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம எங்கேயோ போகணும்னு பிளான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஐஸ்கிரீம் கடையில் தான் நிறையத்துக்கு மூளை தெரியும். அவங்க அம்மா அப்பா வர இப்போ வரன்னு வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு வேறு தெரியல. ஐஸ்கிரீம் கடை போய் நம்மலாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது பறைமுகமான அவங்க தெரியாத இடத்துக்கு இருக்கணும்னு நம்ம போய் சொல்லுவோம். என்னடா பிரேக் பிடிக்க மாற்றிக்கிட்டே பிரேக்கு போச்சுடா. ஐயோ இவங்க மாதிரி கொடுக்குறேன். அத்தை அதோ நான் இப்போ வேலையில் இருக்கேன் அத்தை. வாப்பா என்ன செய்யணும்? எனக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வேணும். ஏன் சோகமாக இருக்கா? அதுதான் ஒன்றும் இல்லை தம்பி, உன்னோட கஷ்டத்தில் தீர்ந்துடும். அதுக்கு நீ ரயில்வே ஸ்டேஷனில் போய் உக்காரு. அங்கே ஒருத்தன் வருவான், தச்சு ஆட வந்துட்டு வருவான். அவன்கிட்ட நிறைய கட்டாக காசு இருக்குது. அப்படியா? அப்படியே ஒரு கார்டு தருவான். அந்த கார்டில் நீ இது பண்ணிக்கோ. அப்படியாண்ணா? செம்ம. சரி இப்போ நீ போ. சரி அண்ணா நீங்கள் சொல்லிட்டீங்களே, இப்போவே நான் போகிறேன் பாருங்கண்ணே. தம்பி நம்பிக்கை விட அதை உண்மையாக சொல்கிறேன். இப்போ அவன் டெய்லியும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் சுற்றிட்டுருக்கான். அப்படியா? சரி ஓகே. சரி என்னோட தம்பி பாட்டு பாடுது அதெல்லாம் அப்படி தானே. சரி வாங்க போ தம்பி. சரி ஓகே நான் போகிறேன். போவா போ. என்ன இங்கே தானே இருக்கான்? இதோ இவர் அதெல்லாம் தச்சு விளையாடுவேண்ணா. அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா. என்னடா அது பாட்டு மட்டும் ஓடுது, என்ன நடக்குன்னு தெரியலையே. அங்கே யாரும் வராங்க. வாப்பா நீ தான் தச்சு விளையாடுவேண்ணா? அல்ல ஆமாம் நான் தச்சு விளையாடுறேன் வாங்கினேன். அப்படியா? தச்சில் நீ தோத்துட்டேன்னு எனக்கு 1000, நீ எனக்கு 5 மில்லியன் தரணும். நீ ஜெயிச்சிட்டின்னா நான் 5 மில்லியன் தரணும். அப்படியாண்ணா? சரிண்ணா. சரிண்ணா விளையாடலண்ணா. எப்படியே நான் தான் ஜெயிப்பேன். நீங்கள் தான் எனக்கு இது கொடுக்கணும். போடு. அண்ணா என்னென்ன அடிக்கிறீங்க? பின்ன என்ன பண்ணுறது? உனக்கிட்ட காசு இருந்தால்தான் இன்னும் ஒரு அடியை நான் சேர்த்துக்கிட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு அண்ணா என்னண்ணா அடிச்சுட்டே இருக்கீங்க? ஆமாண்ணா தம்பி. கங்க்ராச்சுலேஷன் தம்பி, நீ இப்போ வின் ஆயிட்ட. ஐயா சீக்கிரமாக காசு கிடைக்காது. என்ன எப்படி சொல்கிற? வேற என்ன கிடைக்கும்? காடா? சரி கூட பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடு. சரியா? அவங்க டாக்ஸி இருக்குல்ல, அது என்னோட கார் தான். அது நீ எடுத்துகிட்டு போயிருக்கோம். சரி நீங்கள் என்னமோ சொல்கிறீங்கன்னு நானும் எடுத்து போகிறேன். இவன் மணி இப்போ 6 மணி ஆகும். சீக்கிரமாக போயிடலாம். அந்த இது வந்துட்டு வராது. ஐயோ போகிறையா இரு. சரி சீக்கிரமாக போகலாம். டேய் என்னடா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க? இங்கே எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அங்கே ஒரு கேம் நடக்குது. அந்த கேமுக்கு ஃபோன் பண்ணின்னு இதோட பயங்கரமாக காசு கொடுக்கும். அது ரெட் கலருக்குள்ள அதுதான். அப்படியா? ஓகே. அப்பாடா எப்படியோ இது பண்ணியாச்சு. இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணுவோம். ஏன்டி நீ காசு வேணும்டா நீ சொல்கிற? அவங்க அம்மா பையனால் வந்துட்டோம், நீ கூட்டிகிட்டு போயிருப்பாங்க தெரியும். நீ எல்லாம் சொல்லியிருப்ப. ஏன்னா கண்டுபிடிக்க சான்ஸே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்பாடா வீட்டில் வந்துட்டு இல்லை. வீட்டை போய் அந்த நம்பருக்கு நம்ம போய் கால் பண்ணுவோம். கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. சரி பெட்டில் படுத்துட்டே கால் பண்ணுவோம். அப்போ தான் எப்போ வந்து கூட்டி பார்த்தல. ஆனால் இப்போவே வந்துடுவாங்க. அந்த சேல்ஸ்மேன் சொல்கிறேன்னு சொன்னால் எதுக்கும் நம்மளே வந்துட்டு கால் பண்ணிப்போம். சரி ஓகே அப்படியே கால் பண்ணுவோம். இப்போ கால் பண்ண ஐயோ ஆமாம்ல, அதான் இவன் இது கொடுத்தால பண்ணிடுவோம். ஓகே என்ன கால் நம்பரு? 456#001.
001. ஓ சரி. ஹலோ, கேம் நடத்துவீங்களா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் நின்னால் நாங்கள் அப்படியே வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்போம் சார். ப்ளீஸ் இப்போ நீங்கள் வரீங்களா? சரி இருங்க, பேக் பண்ணிட்டு வரேன். நீங்கள் பேக் பண்ண தேவையில்ல. அப்பாடா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். போய் காலையில் சேர்ந்துடும் போல. ஐயோ, கேம் விளாண்டு நிறைய கட்டுக்கட்டாக காசு தருவாங்க போலையே. ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலி. நாங்கள் என்னமோ பிங்க் கலரில் வண்டி வர மாதிரி இருக்குது. அது இல்லை, இந்த உண்மையிலேயே பிங்க் கலரில் வண்டி வர மாதிரி இருக்குது. ஏய், அது அந்த வண்டி தானே? இதோ வந்துச்சு வண்டி. பாஸ்வேர்டு என்னன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க? பாஸ்வேர்டு வந்துட்டு கோக்கமா கோச்சி பியச்சமைதா. என்னது? கோச்சி பச்சைனா சென்றுடு, சிகப்புனா நின்றுடு. அப்படியா? வண்டியில் ஏறலாம். அப்பாடா, வண்டியில் நம்ம காலையில் கூட போயிடலாமா? மயக்கம் வந்து போடு. என்னடா பண்ணீங்க? இந்த கேம்ல சுடுவோண்டா. ஹாய், இந்த கேம் ஸ்குவிட் கேம். நீங்கள் இப்போ 6 நாள் 6 கேம் நீங்கள் விளையாட போகிறீங்க. கேம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இங்கே கடத்திட்டு வந்திருக்க? அதான் சரி, நீங்கள் ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? நாங்கள் எங்கள் ஃபேஸை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் சீக்ரெட்டை வச்சுருக்கோம். ஏங்க, கேமு கூடவா சீக்ரெட் வச்சுருக்கோங்க? நீங்கள் கேமில் கலந்துக்கணுன்னா இது ஓட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் காசு கட்டுக்கட்டாக வரும். இதை ஒருத்தரால் தான் இது பண்ண முடியும். ஓ, அப்படின்னா நான் தானே ஜெயிப்பேன். நீங்கள் சண்டை போகிற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் இருக்கிறது 12 இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிறது 23,000 லட்சம். இப்போ ஃபஸ்ட்டு கேமுக்கு இப்படி போகணும், அப்படியே காட்ஸ் சொல்கிற வழியில் போகணும். சரி வாங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. ஆமாம், அங்கே என்னமோ பொம்மை தெரியுது. அதனால இப்படி நின்றுட்டுருக்குது. பக்கத்தில் வேறு யாரும் நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் சார், இது என்ன கேமு தெரியுமா? எனக்காடா தெரியும். நானே இன்றைக்கி தானே இந்த கேமுக்கு வந்திருக்கேன். இது என்ன கேமு? பார்க்க டால் மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல. ஒரு வேளை டால் வச்சு விளையாட சொல்லுவாங்க. ஒரு வேளை இந்த கேம் பேர் ரெட் லைட் க்ரீன் லைட். பாட்டு ஆரம்பித்த உடனே நீங்கள் ஓடியோ வர ஆரம்பிக்கணும். பாட்டு நின்னக்கப்புறம் நீங்கள் யாராவது அசைஞ்சிங்கன்னா நாங்கள் உங்களை எலிமினேட் செஞ்சுருவோம். வாங்க, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அப்படி நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். 5 நிமிடங்குள்ளே நீங்கள் வந்துட்டு வந்துருக்கலாம். இப்போ டாலுக்கு பின்னாடி போட்டுருக்கலாம். 2 நிமிஷத்துக்குள்ளே வரணும். கேம் இப்போ ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ஓடக்கூடாது. ஓடினீங்கன்னா நான் அவங்க எலிமினேட்டட் பண்ணுவேன். எலிமினேட் பண்ணால் இதான் எனக்கு ரொம்ப நல்லா கேம் ஆரம்பிக்கல. சரி வாங்க, இன்னும் நம்ம எல்லாத்தையுமே போட்டுருக்கோங்க. காசு நமக்கு எங்கே கிடைக்கும்? சரி ஓகே. பச்சை நான் சென்றுடு, சிகப்பு நான் நின்றுடு. வா, நவுந்துடலாமா? ஐயோ, ஒருத்தன் நவுந்துட்டோண்டா. என்ன நடக்குன்னு தான் பார்ப்போம். என்னடா அது? என்ன சவுண்ட் அது? சார், கொண்டுட்டாங்க சார். ஏதாச்சும் கண்ணை வச்சு சார். பச்சை நான் சென்றது, சிகப்பு நான் நின்றது. இங்கே பாருங்க, யாரும் ஓடாதீங்க, ஓகேவா? சரி ஓகே சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, இன்னொருத்தனை போட்டாங்க. ஐயோ, இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? எனக்கு ஆசை தெரியும். இங்கே பாருங்க, பச்சை நான் சென்றுடு, சிகப்படா நின்றுடு. அப்பா, ஐயோ, இப்போ வேறு என்ன பண்ண தெரியல. சார் வேறு இது பண்ணக்கூடாது வேறு சொல்லியிருக்காங்க. இவன் அசைவே இல்லையே. இவன் எப்படி கீழே விழுந்தா? இவன் எப்படி கீழே விழுந்தா? சார், எனக்கோ தெரியல சார், எனக்கோ தெரியல.
சார், என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி இருங்க, அடுத்துட்டு நீங்கள் பின்னாடி எழுதிக்கோ. நான் தான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன், அதனால கொஞ்சம் பின்னாடி உட்காந்து நான் நல்லாவே அசைவேன். ட்ரெயின் பச்சைனா சென்றது சிகப்படா நின்றது, பச்சைனா சென்றது சிகப்படா நின்று. சார் இன்னொருத்தனை போட்டாங்க. ஐயோ இந்த கேம் வேறு. அப்போவே நான் நினச்சேன் என்னடா மாஸ்க் போட்டிருக்கேன், சீக்கிரமாக ஓடி வந்துருக்கான் பொம்மை. பாடா எப்படியோட பச்சைனா சென்றது சீக்கிரம் பெரிய வந்துருங்கண்ணா. அப்பாடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க. அப்பாடா எப்படி நம்ம தப்பிச்சிட்டோம்டா. ஃபஸ்ட்டு கேம் முடிந்ததில் மொத்தம் 4 பேர் வந்துட்டு செத்துருக்காங்க. மீதி இருக்கிறது 455, 452, 453, 452 பிளேயர்ஸ் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறோம். இங்கே பாருங்கள், எவனாவது இது பண்ணீங்க அவ்வளோதான். இந்த கேம் நீங்கள் நிறுத்துங்க, ஆமாம் சொல்ல காட்டுறா. என்னது கேமை நிறுத்தணுமா? டேய் நான் பணத்துக்காக வந்துருக்கோன்னா கேமை நிறுத்த முடியும். ஏய் கேமை கண்டினியூ பண்ணுங்க. கேமை நிறுத்துங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓட்டிங் தர போடுவேன். நீங்கள் கேம் வேணான்னா எக்ஸ் பக்கம் நில்லுங்க, வேணும்னா ஓ பக்கம் நின்றுக்கோங்க. சரி இப்போ நீங்கள் 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த இதுக்குள்ளே நின்றுக்கணும். நான் எப்பயுமே எக்ஸு தான் நிற்பேன். இந்த கிடைக்கிற காசை வச்சுட்டு நம்ம போய் சந்தோஷமாக இருக்கலாம். கேம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்போ பங்கு பிரிக்க வழியாச்சு. பங்குலாம் பிரிக்க போனால் நான் எப்பயும் நாங்கள் தான். எப்படி நாங்கள் வின் ஆகிட்டோம்? ஐயோ வின் ஆகிட்டாங்களே. நம்ம வெறும் 100 தான் எடுத்திருக்கோம், அவங்க 1300 எடுத்திருக்காங்களே. ஐயோ நாங்கள் தானே வின்னு. செகண்ட் கேம் ஆரம்பிக்க போகிறது. செகண்ட் கேம் எக்ஸ் டீம்லாம் நீங்கள் ப்ளூ இது எடுக்கிறோம், ஓ டீம்லாம் இது பண்ணி எடுக்கிறோம். என்ன எல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க? இப்போ செகண்ட் கேம் ஆரம்பிச்சிருச்சா? நம்ம என்ன கலரா? நம்ம ப்ளூ கலரு, அவங்களாம் ரெட் கலரு. ஐயோயோ சரி பரவாயில்ல, நம்ம ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும்ல. சரி நீங்களும் பாதி பேர்லாம் ப்ளூ தானே போட்டிருக்கீங்க. ஆமாம் சொல்கிற கரெக்டு தான். சரி வாங்க கேம் ஆரம்பிப்போமா? என்ன கேமு? இந்த கேம் ஹைட் அண்ட் சீக். ரெட் டீமுங்க வந்துட்டு கத்தி வச்சுருப்பாங்க, அவங்கள கண் பிடிச்சி கொல்லணும். இல்லை நீங்கள் இது பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை எக்ஸிட்டை கண்டுபிடிக்கிறோம், இல்லைன்னா அவங்க டீம் மாட்டிக்காமல் இருக்கணும். செம்மடா. ஐயோ என்ன பண்ணணும்னு தெரியலையே. கேம் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க போகிறது. சீக்கிரமாக நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணி எபிசோட் 2லலாம் கேம் ஸ்டார்ட் ஆக போகிறது. சார் என்ன சார், எங்களுக்கும் ஒரு ஷீல்டு அந்த மாதிரி கொடுக்கலாம்ல? சாரி சார், நாங்கள் அடுத்த கேமில் வேணாம் நாங்கள் ஷீல்டெலாம் நாங்கள் தரோம் சார். நான் அடுத்த கேம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக தான் சார் இருக்கோம். தேங்க்யூ சார். வாட் இஸ் திஸ்? இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி போகணும். இல்லைன்னா எக்ஸிட்டை கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க கண்ணிலையாவது படாமல் இருக்கணும். சரியா? ஓகே சார்.